மென்னாக இருந்தாலும் சரி விமனாக இருந்தாலும் சரி அவங்க ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க மேரேஜை பற்றியே திங்க் பண்ணணும். யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது ஒரு லாங் டேர்ம் ஜேர்னி அப்படின்னு எனக்கு தோணுனதுனால நம்ம ஷார்ட் டேர்மில் ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சி நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அட்டெம்ப்ட் பண்ணேன். ஸோ என்னோட ப்ரிப்பரேஷன் எடுத்துக்கிட்டேன். நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணது எல்லாமே ஆன்லைனில் தான் நான் எடுத்துக்கிட்டேன். எதுக்குமே நான் சென்னைக்கு வரலை எக்ஸப்ட் ஃபார் த இன்டர்வியூ. கண்டினியூவாக ஒரு ஜேர்னி, அது லாங் டேர்மாக நடக்கிற ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு தெரியாது. ஸோ இந்த டைம் வந்துருமா அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்துட்டு எழுதுகிறவங்க மேலே திணிக்காமல் இருந்தாலே ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மென்னாக இருந்தாலும் சரி விமனாக இருந்தாலும் சரி அவங்க ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க மேரேஜை பற்றியே திங்க் பண்ணணும். இப்போ எங்கள் வீட்டில் வந்து என்னை இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணதுனால தான் என்னால் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் வரைக்கும் வர முடிஞ்சுது. நம்ம ஒரே நாளில் வந்து மேக்ஸில் வந்து எக்ஸ்பர்ட் ஆகிட முடியாது. காம்படிட்டிவ் எக்ஸாம்னு பார்க்கும்போது மேக்ஸ்க்குன்னு தனி ஒரு வெயிட்டேஜ் இருக்கும். ஸோ அதில் ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் எப்பயுமே ஒரு டார்கெட்டாக வச்சுருப்பேன். இப்போ நம்ம ஒரு விஷயத்த வந்து நம்ம தானாக பண்ணும்போது அதில் நிறைய தப்பு நடக்கும். வந்து ஒரு சாதாரண விஷயமா இருந்தால் நம்ம வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்டை நம்ம கற்றுக்கலாம். பட் இது வந்து நம்ம லைஃப் சம்மந்தப்பட்டது. ஸோ நம்மளுக்கு அந்த டைம் வேஸ்ட் நம்ம தடுக்கிறதுக்கு நம்ம இன்ஸ்டியூட் வரது பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஆரம் சூஸ் பண்ணதுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? நோட்ஸ் தான். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ரொம்ப காம்ப்ரிஹென்சிவாக கொடுத்துருவாங்க. அது வந்து நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஃபுல்லாகவே அது ஒரு அசர்ட் மாதிரி இருக்கும். ஏன்னா நான் 15 hours ட்ராவல் என்னோட வீட்டுக்கும் இங்கேயும். ஸோ என்னால் அடிக்கடி வீட்டுக்கெலாம் போக முடியாது. ஆனால் எனக்கு இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு ஹோம் ஃபீல் வந்துட்டு எப்போவுமே எனக்கு இருக்கும். எல்லாத்துக்குமே நான் வந்து தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் மை ஹோல் ஹார்ட்டட் தேங்க்ஸ் டு RM IAS Academy.